காண்டம் கேட்கறது தப்பா? காண்டம் என்ற வார்த்தையே தவறு அப்படின்னு சொல்றதே தவறு. யாருமே வந்து இப்படி ஏர்லாம் போகவே கூடாது, சும்மா பறக்கக்கூடாது அப்படிலாம் தான் அக்ரிமெண்ட் பண்ணி எடுத்திருக்கான். கேத்ரின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்களோட நான் நடிக்கிறேன். படத்தில் வந்து 2 பேர் சேர்ந்து இந்த பேக்ரவுண்டில் டான்ஸஸ் ரியஸ், அதாவது நாங்கள் லவ் பண்ணுறது ரிஹர்சல் பார்க்குற மாதிரி பாடல் அந்த மாதிரி இல்லை, குத்து சாங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து அதான் பாண்டி ஸ்டைலில் இருக்கிற ஒரு ரொமான்ஸ். ரொம்ப அழகாக இருக்காங்க படத்தில், ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு பாலசுப்ரமணியம். அண்ட் என்ன தேவையோ அந்த படத்தில் அது கரெக்டாக அவங்க நடித்து கொடுத்துருக்காங்க. இல்லை, சென்னையில் தொடங்கி கடலூரில் முடியும். அவர் சொன்னார் இது சரி. அதே டிஷர்ட்டு ஆக்சுவலாக எடுத்தேன், கருப்பு டிஷர்ட் எடுத்தேன். வீட்டில் வந்து கொன்னே போட்டுருவாங்கட்டாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த சும்மா இந்த ஒரு செமி ஃபார்மல்ஸில் போகணும். நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல, ட்ரை பண்ண. இல்லை அதான் சார் சொன்ன. ஆமாம், அந்த ருத்ரதாண்டவம்னு சொல்லுவோம்ல, அதை சொல்கிறதும் இப்போ காலேஜ்லலாம் மாப்பிள்ளை கதகளி ஆடிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வீட்லேயே குடும்பத்துக்குள்ளேயே பெரிய கலவரம், பெரிய பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். என்னன்னு தெரியல, எங்கள் குடும்பத்தை போட்டு இப்படி ஒரு கதகளி ஆட்டம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ மழை வந்து பாருங்கள், சென்னை ஒரு கதகளி ஆடிச்சு இல்லை, அதுக்காக வச்சது தான் இது. அது ஆக்சுவலாக அதுக்கு முன்னால் இடி மின்னல் மழைன்னு வச்சுருந்தோம். ஏன்னா மழை வந்து ஒரு பெரிய கேரக்டராக இருக்கும், இடி ஒரு கேரக்டராக இருக்கும். இப்போ ஒரு பேரலாக நடந்துக்கிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். அதுக்கப்புறம் இது கதகளி அப்படிங்கும்போது மூடுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, சவுண்டுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இதுக்கு இதில் டான்ஸே கிடையாது, ஒரு ஓப்பனிங்கில் மட்டும் கொஞ்சம் நேரம் ஆடுவார், அவ்வளோதான். மற்ற எல்லாம் ஆக்ஷன் தான். ஆக்ஷனுக்காக இது வந்து பயங்கர சண்டை காட்சிகள் இருந்த படம்னு சொல்ல முடியாது. அந்த மூடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பாண்டிய நாடு ஒரு எண்ணெய் மீட்டில் இருந்துச்சு, அது எண்டில் வந்து ஆக்ரோஷம் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், எனக்கே ஒரு கோவம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் எனக்கு முன்னால் பசங்க பாண்டியராஜனே எழுதிட்டீங்க, சில இடத்துல பசங்க ராஜன்லாம் எழுதுறாங்க. அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கதகளி அப்படின்லாம் வச்சு டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்லாம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அருவாளில் வெட்டுறது போட்டுறதுக்கு இன்னும் எலும்பெல்லாம் உடைக்கிறது மாதிரிலாம் ரொம்ப எடுத்துருக்கேன். கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் வேறு மாதிரி காமிக்கணும், கொஞ்சம் வன்முறையான ஆளுங்கிறது ரொம்ப சாஃப்டான ஆள் வேறு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வன்முறை நிறைந்த மனிதன் போலங்கிறதையும் ஒரு சொல்லணுங்கிறது தான். யார் திருநமலை கார்த்தினா? வாய்ஸ் மட்டும் கேட்குது. அப்படி இல்லை, எல்லாரும் நம்ம இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏங்க ஒரு அதுவும் முத்தம் கொடுக்குறதுல உதட்ட வச்சுக்கிட்டு டச் பண்ண வச்சுருக்கேன். என் ஹீரோக்கள் அது சவுண்டு வந்து ரொம்ப சவுண்டு எஃபெக்ட்ஸில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டே ரொம்ப ஓவராக இருக்குடா, கொஞ்சம் குறைங்கடான்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே ரொம்ப கட்டுலாம் இல்லை, சவுண்டு கட்டுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை அதெல்லாம் கொஞ்சம் மீறி இருக்கான். என் படத்தில் ஹீரோக்கள்லாம் ரொம்ப வருத்தம் இருக்கும். ஹீரோயெல்லாம் தொடக்கூட விட மாட்டீங்க அப்படின்னு விமல் சாகார்த்தியெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்கன்னே தான் நிறுத்திருப்பேன். இதில் கொஞ்சம் பாவம் சாருக்கு மனால் கொஞ்சம் இங்கே வரைக்கும் அதுவும் உதட்ட வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது விரலை வச்சு தான் கொடுக்கணும்னு போறீங்க, அவ்வளோதான். சேச்சா அப்படிலாம் கிடையாது. நம்ம பிடிச்ச ஹீரோ அப்படிலாம் பார்க்க கிடையாது. கதைக்கு என்ன தேவைப்படுதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால தான் ஒரு அது மட்டும் தான். இது சக்ஸஸ் ஃபார்முலான்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஆக்ஷன் மூடு இருக்குமே ஒழிஞ்சு. அதான் இப்போ ஆம்பளை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 சாங்கு தலைவர் 50 பின்னால் டான்ஸர்லாம் பயங்கரமாக ஆடிட்டு இருப்பாங்க. நாங்கள் அதில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் ஃபைட் மாஸ்டர்கிட்ட வந்து, இந்த சாங்கில் வந்து விசால் சார் இருக்கிறதுக்காக யாரும் ரோப்பில் பறக்கக்கூடாது, யாருமே வந்து இப்படி ஏர்லலாம் போகவே கூடாது, சும்மா பறக்கக்கூடாது அப்படிலாம் தான் அக்ரிமெண்ட் போட்டு எடுத்திருக்கோம். ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான மூவியாக இருக்கும் இது. அதனால் வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான். இப்போ பசங்கள்கிட்ட எப்படி ஒரு ரிஸ்க்கானதை வந்து
ஒரு பக்கா டாக்குமெண்ட்ரி தான் பசங்க 2 பார்த்தீங்கன்னா பக்கா டாக்குமெண்ட்ரி. ஆனால் அது அவ்வளோ கமர்ஷியல் கலந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு உண்மை சம்பவம். ஆனால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து சீட்டு நுனியில் வந்து இவனாக இருக்குமா அவனாக இருக்குமா ஒரு த்ரில்லர் வந்து நல்லா ரொம்ப ஒர்க் அவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு புது ஜானர் கண்டிப்பாக இருக்கும். இல்லை அதான் அந்த கதையை சொல்லும்போது விஷால் சார் எப்படி வந்து நாவல் படிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாரோ, எனக்கு வந்து ஒரு சும்மா ஒரு 10 மினிட்ஸ் தான், ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும் நடந்த சம்பவம். அதை கேட்கும்போது ஒருத்தன் வந்து சோகமாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் கதையை இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வந்து சோகமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனக்கு மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதை படமாக பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு கண்டென்ட், அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே ரொம்ப விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கே வந்து இறப்ப கேள்விகளை எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். சில ஸ்கிரிப்டில் தான் வந்து ஆடியன்ஸும் அந்த திரைக்கதைக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும். அந்த ட்ராவல் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்தது. அதுதான் பெரிய ஹைலைட்டாக சார். இந்த ட்ரெய்லரில் ஒரு இதை பற்றி ராதிகா மேடம் வந்து ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. அதை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன சார்? என்ன சார்? ட்ரெய்லரில் வரும்போது காண்டம்ன்ற ஒரு வார்த்தையை பற்றி ராதிகா மேடம் வந்து ட்விட்டரில் வந்து அது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? என்ன கமெண்ட் படிக்கட்டுமா? Official asking for condom in trailer is offensive. Can someone say sorry? My small son asking questions. காண்டம் கேட்குறது தப்பா? அப்படின்னு போட்டு செக்ஸ் எஜுகேஷன் வந்து திஸ் இஸ் எனக்கு வந்து இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உண்மையிலே காமெடியாக இருக்குது. ஏன்னா காண்டம் இருக்கா காண்டம் என்று ஒரு ட்ரெய்லரில் ஒரு 1.5 நிமிஷத்தில் ஒரு 2 டைலாகு, அதுவும் வந்து அந்த பொண்ணு B.Pharm படித்து அது காட்டல, ஆனால் ஃபார்மசியில் வச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு காண்டம் இருக்கான்னு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கேட்டது வந்து ஐ டோன்ட் நோ ஐ சீரியஸ்லி. ஏன்னா காண்டம் வந்து இட்ஸ் நார்மல், இட்ஸ் எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க. அண்ட் இட் இஸ் சம்திங் கால் செக்ஸ் எஜுகேஷன். செக்ஸ் எஜுகேஷன் வந்து காண்டம்ன்ற வார்த்தையே தவறு அப்படின்னு சொல்கிறதே தவறு. ஹவு கேன் இட் சார்? இல்லை சார், இது எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல், அதாவது உள்நோக்கத்தோடு இப்போ நாங்கள் இது பண்ணல. காண்டம் வந்து எனக்கே ஒரு மாதிரி அதான் சொல்கிறேன், சிரிப்பு வருது அதை பற்றி விளக்கம் சொல்கிறது. அப்படின்னா சென்சார் போர்டு வந்து அவங்களே வந்து தவிர்த்திருப்பாங்களே. சென்சார் போர்டு தாண்டி ஒரு விஷயம் வரும்போது as good as understood that it is for all to view and all to hear and all to watch. இன்னும் இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம் சார். இப்போ சொல்லுவாங்க தேதி. இப்போ சென்சார் அவ்வளோ. அதான் இதை தான் நான் சொன்னேன் ஒரு வருஷம் முன்னாடி, இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. இது வந்து இனிமேல் எல்லா வெள்ளிக்கிழமை வந்து சோலோ ரிலீஸு அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு வந்து அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா 4 படமும் ஓடணும்னு நான் என்றைக்குமே வேண்டிப்பேன். இது கொஞ்சம் அதிகமாக வேண்டிக்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஒவ்வொருத்தரும் நெருங்கிய நண்பர்கள். லிங்குசாமியோட நான் அடுத்தது படம் பண்ணுறேன். ஸோ அது வந்து January 14th அது அந்த ரிசல்ட் மே த பெஸ்ட் ஃபில்ம் வின். அப்படி தான் இனிமே அப்படி தான் இருக்கும் இண்டஸ்ட்ரி. இருக்குது சார். அதான் அந்த நடிகர் சங்கம் கட்டடத்துக்காக வந்து மல்டி ஸ்டாரர் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மல்டி ஸ்டாரர்னு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து இயக்குனர்கிட்ட கொடுக்கணும். எத்தனை நடிகர்கள் நடிக்கிறாங்க அதில் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கார்த்தி, நான், ஆர்யா, ஜெயம் ரவி, ஜீவா எல்லாரும் கண்டிப்பாக இடம் பெறுவாங்க. பட் அது தாண்டி யாரெல்லாம் இருப்பாங்க, அது யார் வந்து இயக்க போகிறாங்க என்றது இப்போ அது அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. பட் வி ஹாவ் டு கோ ஹெட் அண்ட் டூ த மல்டி ஸ்டாரர் அந்த கட்டடம் கட்டுறதுக்காக. கண்டிப்பாக அதுக்கான வேலைகள் இயக்குனர் வேட்டை போய்கிட்டு இருக்கு.
கண்டிப்பாக சார். அது கட்டடம் கட்டுறதுக்கு வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது. இப்போ ஒன்றா போகிறோம். ஸோ இது கதகளி ஆடியோ ரிலீஸ் இங்கே போய் நம்ம வந்து கட்டடத்தை பற்றி நடிகர் சங்கம் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பேச வேணாம் அதிகமாக. இது வந்து கண்டிப்பாக வந்து மோர் தென் எனஃப் ஃபார் த கட்டடம்னு நான் சொல்லுவேன். சிம்பு வந்து பேசாமல் இருக்க வேண்டியதானே, அதுக்கு போய் இப்படி கேவலப்படுத்திக்கிறது. நான் எதாவது சொன்னால் தப்பாக இருக்கும். ஒரு டிவியில் வந்து ஒரு செட்டப்பாக சண்டை போட்டோம், அது இன்னும் அதுக்கு பேசிக்கிறேன். பட் இது வந்து ஸ்டூப்பிங் டூ லோ.